தமிழ் சினிமாவில் எத்தனை நட்சத்திரங்கள் வந்து சென்றாலும் சிலரின் பிம்பம் காலம் கடந்தும் நிலைத்திருக்கும். அவர்கள் ஒருவர் தான் மறைந்த நடிகையும் நடன கலைஞருமான சில்க்-ஸ்மிதா. அவரது கவர்ச்சியும் துணிச்சலும் திரையில் அவர் காட்டிய தன்னம்பிக்கையும் பலரையும் கவர்ந்திருக்கிறது. இந்த வரிசையில் பிரபல நடிகையும் அரசியல்வாதியுமான குஷ்பு சுந்தரும் சில்க்-ஸ்மிதாவை முதல் முறை கண்டபோது வியந்து போன அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. நடிகை குஷ்பு தான் பார்த்தவர்களிலே சில்க்-ஸ்மிதா தான் உடலிலும் தோற்றத்திலும் மிகவும் சௌகரியமாக இருந்தவர் என்று சில்க்-ஸ்மிதாவை முதல் முதலாக சந்தித்த அனுபவத்தை குஷ்பு விவரித்தார். அவரை முதலாக பார்த்தபோது என் வாய் பிளந்து விட்டது. 1984ஆம் ஆண்டு நடிகர் அர்ஜுன் மற்றும் நான் ஒரு ஊமை படத்தில் நடித்திருந்தோம். அதில் சில்க்-ஸ்மிதா ஒரு பெரிய கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். அவர் படப்பிடிப்பு தளத்திற்கு வரவில்லை. பின்னர் அவர் உள்ளே வந்தார். என் வாய் பிளந்து விட்டது. அவர் என்னை விட அவ்வளவு வயதில் பெரியவர் அல்ல. ஒருவேளை 4-5 வயது மூத்தவராக இருக்கலாம். சில்க்-ஸ்மிதாவை போல் ஒரு அன்பான, அற்புதமான, புத்திசாலித்தனமான பெண்ணை நான் பார்த்ததில்லை என்று கலாட்டா இந்தியாவுக்கு அளித்த பேட்டியில் குஷ்பு தெரிவித்தார். குஷ்புவின் இந்த அனுபவம் சில்க்-ஸ்மிதாவின் தனித்துவமான ஆளுமையும் அவர் வெளிப்படுத்திய தன்னம்பிக்கையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு சிலர் மட்டும் எப்படி தங்கள் உடலுடன் இப்படி இணக்கமாக இருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம், சில்க்-ஸ்மிதாவின் தன்னம்பிக்கை எப்படி கற்றுக்கொள்ளலாம் சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க. மனநல மருத்துவர் டாக்டர் சாந்தினி துக்னைட் சில்க்-ஸ்மிதா தனது உடலுடன் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தவர் என்று குறிப்பிடுகிறார். அவரது அழகு வழக்கமான அழகு வரையறுக்குள் அடங்கவில்லை. மாறாக அவரது உண்மைத்தன்மையாலும் தன்னம்பிக்கையாலும் அது வரையறுக்கப்பட்டது என்கிறார் டாக்டர் துக்னைட். அழகுக்கு ஒரே ஒரு பிம்பத்தை மட்டுமே வலியுறுத்தும் ஒரு துறையில் சில்க்-ஸ்மிதா தனது உடலை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தும் திறன், தனித்துவம் மற்றும் வலிமையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. உண்மையான அழகு சமூக எதிர்பார்ப்புக்கு இணங்காது. மாறாக ஒருவர் தனது உடலை எப்படி ஏற்றுக்கொள்கிறார், மதிக்கிறார் என்றும் நேசிக்கிறார் என்றும் வெளிப்படுத்துவதை அந்த மரபு தொடர்ந்து நினைவூட்டுகிறது. இந்த அணுகுமுறை ஆரோக்கியமான அனைவரையும் உள்ளடக்கிய அழகு குறித்த ஒரு புதிய கதையை ஊக்குவிக்கிறது என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். தனது உடலையும் அடையாளத்தையும் மதிப்பதன் மூலமாக அவர் பார்வையாளருடன் ரெசோனேட் செய்யும் ஒரு உன்னத தன்மையை வளர்த்துக் கொண்டார். உண்மையான அழகு தன்னம்பிக்கையிலிருந்தும் தன்னை நேசிப்பதிலிருந்து வெளிப்படுத்துகிறது அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.